ஹாய்! இன்னைக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ்டான ஆஃப்டர்நூன் ரொட்டீன் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். பட் கொஞ்சம் வித்தியாசமா, ஏதாச்சும் டாபிக் பத்தி பேசிட்டே வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே. அது என்ன டாபிக்னா, இன்னைக்கு வந்து மனி மேட்டர்ஸ் அத பத்தி தான் நான் பேச போறேன். அகைன் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் என்ன பாசிட்டிவா கொண்டு வரதுக்காக தான் வந்து யூடியூபே ஸ்டார்ட் பண்ணேன். பட் என்னால வீடியோ கன்சிஸ்டன்ட்டா போடவே முடியல. அகைன் நான் ஒரு நெகட்டிவ் சைட்குள்ள போயிட்டே இருக்கேன். இனிமே வந்து ரெகுலரா ஒரு டாபிக் பத்தி பேசிட்டே வந்து வீடியோ வந்து போடணும் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு வந்து உள்ளித்தியல் தான் பண்ண போறேன். அதோட ரெசிபி வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். இந்த வீடியோ எண்ட்லயும் உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து இந்த டாபிக்குள்ள போவோம். இந்த மனி மேட்டர்ஸ் அப்படின்னு நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. முன்னெல்லாம் வந்து நான் என்ன யோசிப்பேன்னா, ஆ காசு பணம் எப்ப வேணா சம்பாதிச்சுக்கலாம். ஆனா நல்ல மனுஷங்கள சம்பாதிக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு நான் நெனைப்பேன். ஆனா, ஒன்ஸ் நான் என்னோட கரியர்லேருந்து ஒரு பிரேக் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து, நம்ம வேலைக்கு போல அப்டின்னா, நம்மள எப்படி வந்து நம்பள சுத்தி இருக்கிறவங்களே நம்மள பார்க்குறாங்க அப்படின்றது வந்து இப்ப தான் எனக்கு புரியுது. ஏன்னா, நல்ல மனுஷங்கள சம்பாதிக்கிறதுக்கு கூட இப்பலாம் காசு தான் தேவைப்படுது போல. அந்த அளவுக்கு உலகம் மாறிட்டு வருது. எனக்கு வந்து முன்னாடி ஒர்க் லைஃப்ல இருந்தப்போ, என்ன பத்தி என்ன பேசுறாங்க, என்ன பத்தி என்ன நெனைக்கிறாங்கன்றதுக்கு கூட எனக்கு டைம் குடுக்க வந்து எனக்கு டைமே இல்ல ஆக்சுவலி. பட் நான் ஒரு பிரேக் அப்புறம் தான் உண்மையான ஒரு ட்ரூ கலர்ஸான பீப்பிள்ஸ பார்க்கும்போது தான் புரியுது, காசு வந்து எவ்ளோ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலா நம்ம லைஃப்ல ப்ளே ஆகுது அப்படின்றது. பட் என்னைக்குமே வந்து ஒரு சின்ன பேப்பர் வந்து நம்மளோட வேல்யூவ டிசைட் பண்ண போறதில்ல. பட் இந்த சொசைட்டி அந்த மாதிரி ஆகிடுச்சா என்னன்னு தெர்ல. ஓகே. ஸோ கம்மிங் பேக் டூ மை ரெசிபி வீடியோ. இன்னைக்கு உள்ளித்தியல் தான் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு கறி தான் இது. ரொம்ப ஈஸியா நம்ம வீட்ல எல்லாருமே செஞ்சிடலாம். இதுக்கு வந்து ரொம்ப இன்கிரீடியன்ட்ஸும் தேவைப்படாது. சின்ன வெங்காயம் இருந்தா போதும். தேங்காய் எண்ணெய் இருந்தா போதும். ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்த உரிச்சு வச்சுக்கோங்க. ஒரு லெமன் சைஸ்க்கு புளிய வந்து கரைச்சு வச்சுக்கோங்க. ஒரு பேன்ல தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு, கொஞ்சமா வந்து துருவுன தேங்காய், அதுக்கப்புறமா வீட்ல யூஸ் பண்ற குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கறி லீவ்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி அரைச்சு வச்சுக்கோங்க. அதே பேன்ல எண்ணெய் ஊத்தி கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை அண்ட் அரைச்சு வச்ச பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா புளி தண்ணி இதெல்லாம் ஊத்தி நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா, சூப்பரான உள்ளி தீயல் ரெடி ஆயிடும். இதுக்கு பொரியலே தேவைப்படாது. ஜஸ்ட் ஒரு ஆம்லெட்டோ இல்ல வந்து ஒரு அப்பளமோ இருந்தா செம்மையான ஒரு லஞ்ச் நீங்க சாப்பிட்டு முடிச்சிடலாம். அவ்ளோ சூப்பரா இருக்கும். கேரளாவுல மோஸ்ட் ஸ்பெஷல் டிஷ்ன்னு சொல்லலாம் உள்ளி தீயல். ஸோ பாய்.